தீவிர அரசியலிலிருந்து தான் விலகுவதாக தற்போது வி.கே. பாண்டியன் தெரிவித்திருக்கிறார். பதவிக்காகவோ பொறுப்புக்காகவோ தான் அரசியலுக்கு வரவில்லை என்றும் ஒரு விளக்கத்தினை தற்போது அவர் கூறியிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஜெனிஃபரிடம் கேட்கலாம். ஜெனிஃபர், முழுமையான விவரங்கள். சிவரஞ்சனி, நேற்றைய தினம் நவீன் பட்நாயக் அவர்கள் இதே விஷயத்தை பற்றி பேசியிருந்தார். குறிப்பாக வி.கே. பாண்டியன் அவர்களை பற்றியும் பேசியிருந்தார். இந்த அரசியலில், இந்த தேர்தலில் நடந்த 24 ஆண்டுகளுக்கு பிறகான தோல்விக்கு மிக முக்கிய காரணமாக வி.கே. பாண்டியனை கை காட்டுகிறார்கள். அது துரதிருஷ்டவசமானது என்ற ரீதியில் அவர் பேசியிருந்தார். அதற்கு பிறகு ஒரு உண்மையான நேர்மையான அதிகாரி என்ற அளவில் அவரை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் பேசியிருந்தார். இந்த நிலையில்தான் தற்போது வி.கே. பாண்டியன் நேரடியாக காணொலி வாயிலாக தன்னுடைய ஒரு அறிக்கையை ஒரு வீடியோவாக பதிவிட்டுள்ளார். அதில் என்ன கூறியிருக்கிறார் என்றால், தீவிர அரசியலிலிருந்து தான் விளங்குவதாகவும், தான் சாதாரண குடும்பத்திலிருந்து வந்தவன், IAS என்னுடைய சிறுவயது கனவு என்ற ரீதியில் அவர் பேசியிருக்கிறார். நவீன் பட்நாயக் என்னுடைய குரு, என்னுடைய மென்டார், அவருக்காகத்தான் நான் எல்லாம் செய்தேன், அவருக்கு உதவுவதற்காகத்தான் அரசியலுக்கு வந்தேன் என்றும் அவர் கூறியிருக்கிறார். எனக்கு பதவி மற்றும் அதிகாரத்தின் மீது எப்போதும் ஈடுபாடு இருந்தது இல்லை எனவும் அவர் கூறியுள்ளார். இதில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம், இந்த குறிப்பிட்ட தேர்தலில் அவர் எந்த விதமான வேட்பாளராகவும் இல்லை பதவியும் பிஜு ஜனதா தளில் அவர் வகிக்கவில்லை என்பதும் இங்கு குறிப்பிட வேண்டியது. IAS பணியில் சேர்ந்த போது எனக்கு எவ்வளவு சொத்து மதிப்பு இருந்ததோ அதே சொத்து மதிப்பு தான் தற்போதும் இருக்கிறது. எனக்கோ என்னுடைய நெருங்கிய சொந்தத்தில் இருக்கிறவர்களுக்கோ எந்த இடங்களிலும் வேறு எந்த சொத்தும் இல்லை உலகத்தில் அப்படிங்கிற விஷயத்தையும் அவர் சொல்லியிருக்கார். அதோடு கூட மக்களின் அன்புதான் நான் சம்பாதித்த மிகப்பெரிய சொத்து என்றும் அவர் கூறியிருக்கிறார். தீவிர அரசியலிலிருந்து விலகினாலும் ஒடிஷாவினுடைய மக்களை என்னுடைய இதயத்தில் வைப்பேன், என்னுடைய மூச்சாக நவீன் பட்நாயக் இருப்பார் என்பதாக அவர் தன்னுடைய காணொலியில் வாழாக ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கிறார். தேர்தலுக்கு பிந்தைய அவருடைய முதல் விளக்கம் இது என்பதால் இது முக்கியத்துவம் பெறுகிறது. சிவரஞ்சனி, அதேபோல தற்போது வி.கே. பாண்டியன் இவ்வாறான ஒரு காணொலியை வெளியிடும் சூழலுக்கு தள்ளப்பட்டதன் பின்னணி என்ன ஜெனிஃபர்? நிச்சயமாக சிவரஞ்சனி, இந்த குறிப்பிட்ட தேர்தலின் போது பாஜகவினுடைய பிரச்சாரம் முழுக்க வி.கே. பாண்டியனை நோக்கியதாகவே இருந்தது. அவர் ஒரு தமிழர், உங்களை ஆளலாமா என்ற ரீதியில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா நேரடியாகவே ஒடிஷா மக்களிடம் பிரச்சாரத்தின் போது கேட்டிருந்தார். அதேபோல் ஒடிஷா கோயிலில் பூரி ஜெகநாதர் கோயிலில் இருக்கக்கூடிய ரத்னாபந்தர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பொக்கிஷ அறையினுடைய சாவி காணும், அது தமிழ்நாட்டிற்கு சென்றிருக்கும் என்ற ரீதியிலும் அவர் விமர்சனங்களை முன்வைத்திருந்தார். இதற்கு தமிழ்நாட்டு அரசியல் தலைவர்களும் அதிகமான எதிர்வினையை கொடுத்திருந்தார்கள். அதற்கு பதில் கருத்துக்களை தெரிவித்திருந்தார்கள். ஒட்டுமொத்தமாக நவீன் பட்நாயக்கினுடைய அரசியல் வாரிசு வி.கே. பாண்டியன் தான் என்ற ரீதியாக பிரச்சாரங்கள் அவரை எதிர்த்தே இருந்தது. இதற்கு குறிப்பாக நவீன் பட்நாயக் அவர்கள் அவர் என்னுடைய வாரிசு அல்ல என்று தேர்தலுக்கு முன்னதாகவே, கடைசி கட்ட தேர்தலுக்கு முன்னதாகவே ஒரு பேட்டியையும் கொடுத்திருந்தார். இந்த சூழலில் தான் தற்போது இந்த ஒரு பதில் வந்திருக்கிறது. தேர்தலில் 24 ஆண்டுகளுக்கு பிறகு மிக குறைவான வாக்குகளை பெற்று மொத்தமாகவே சட்டசபையில் 50% அவர்களுடைய வாக்கு தேர்தலில் வெற்றி பெற்ற தொகுதிகள். அதேபோல் மக்களவை தேர்தலில் அவர்கள் ஒரு தொகுதியை கூட பிஜு ஜனதா தள் வெற்றி பெறவில்லை. இந்த ஒட்டுமொத்த தோல்விக்கும் வி.கே. பாண்டியன் அரசியலுக்கு வந்ததும் அவர் மீதாக வைக்கப்பட்ட விமர்சனங்களும் பாஜகவினுடைய பிரச்சாரமும் தான் காரணமாக இருக்கும் என்கிற ரீதியில் தான் எல்லா விமர்சனங்களும் வைக்கப்பட்டன. அதற்காக தான் வி.கே. பாண்டியன் தற்போது குறிப்பிட்டிருக்கக்கூடிய காணொலியில் கூட இந்த குறிப்பான தோல்விக்கு நான் காரணமாக ஏதேனும் வகையில் அந்த பிரச்சாரங்கள் காரணமாக இருந்திருக்குமானால் அதற்கு மன்னிப்பு கோருகிறேன், பிஜு ஜனதா தள்ளின் ஒட்டுமொத்த தொண்டர்களிடமும் நான் மன்னிப்பு கோருகிறேன் என்ற ரீதியில் அவர் பேசியிருக்கிறார். சிவரஞ்சனி, அதே போல இது தொடர்பாக நவீன் பட்நாயக் என்னவெல்லாம் கூறியிருந்தார்? குறிப்பாக சட்டமன்ற தேர்தலையும் அதே போல மக்களவை தேர்தலையும் ஒன்றாக ஒடிஷா சந்தித்திருந்தது. அதில் அதிர்ச்சிகரமாக நவீன் பட்நாயக் ஆட்சியை தொடர முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டது. இதற்கு வி.கே. பாண்டியன் இந்த அரசியலுக்கு முழுமையாக வந்தது மட்டும்தான் ஒரு பெரிய ஃபேக்டராக பேசப்பட்டதா? நிச்சயமாக பலவாறு இடங்களில் விமர்சனங்களாக வி.கே. பாண்டியன் மீது இதுதான் முன்வைக்கப்பட்டது. பொதுவெளியில் அப்படி பேசப்பட்டது. இதை குறிப்பிட்ட நவீன் பட்நாயக் நேற்று பேசும்பொழுது உங்களுடைய தோல்விக்கான காரணம் என்ன என்பதாக அவரிடம் கேள்வி வைக்கப்பட்டது. அந்த கேள்விக்கு பதிலாக அவர் சொன்னது, ஜனநாயக நாட்டில் வெற்றியும் தோல்வியும் சரிசமமாக வரக்கூடிய விஷயங்கள். தாழ்மையோடு இந்த தோல்வியை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். இது மக்களின் தீர்ப்பாக அந்த வகையில் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். பிஜு ஜனதா தள் இந்த முடிவில் எந்த விதமான கேள்வியையும் எழுப்பவில்லை என்று சொல்லியிருந்தார். ஆனால் அவர் குறிப்பிட்டு இதுதான் காரணம் என்பதாக எந்த காரணத்தையும் சொல்லவில்லை. அது மட்டும் இல்லாமல் நவீன் பட்நாயக் அவர்கள் குறிப்பிட்டு வி.கே. பாண்டியனை பற்றி
இந்த தோல்விக்கு அவரை காரணமாக்குவது, அவர் மீது விமர்சனங்கள் வைப்பது துரதிருஷ்டவசமானது என்று கூறியிருக்கிறார். கல்வி துறையிலாக இருக்கட்டும், கோயில் சீரமைப்பு பணிகளாக இருக்கட்டும், அதேபோல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், அதிக புயல்கள் வரக்கூடிய ஒரு இடம், அதனால் அந்த ஒரு துறையிலையும் பல்வேறு துறைகளில் அவர் மிக சிறப்பான வேலையை ஆற்றியவர் நவீன் பட்நாயக். அதனால் அவருடைய வி.கே. பாண்டியன் மிக சிறப்பாக வேலையை ஆற்றியவர். அதனால் அவர் நிச்சயமாக அந்த பணிகளுக்காக நினைவு கொள்ளத்தக்கவர். அது மட்டும் இல்லாமல் ஒரு நேர்மையான உண்மையான IAS அதிகாரியாக அவர் பணியாற்றியிருக்கிறார். பிஜு ஜனதா தளத்திற்கு மிகப்பெரிய சக்தியாக அவர் இருந்திருக்கிறார். பல தொண்டுகள் ஆற்றியிருக்கிறார். அதனால் அதற்காக அவரை நினைவு கொள்ள வேண்டும். அவர் என்னுடைய அரசியல் வாரிசு இல்லை என்பதை நான் முன்னரே தெளிவுபடுத்தியிருந்தேன். என்னுடைய வாரிசு யார் என்பதை ஒடிசாவினுடைய மக்கள் முடிவெடுப்பார்கள் என்பதாக அவருடைய பதில் அமைந்திருந்தது. இந்த குறிப்பிட்ட பதிலை அவர் நேற்று ஒரு மீடியாவிடம் பேட்டியாக அளித்திருந்தார். இப்பொழுது நேரடியாக வி.கே. பாண்டியன் அவர்கள் அவருடைய சமூக வலைதள பக்கங்களில் காணொலி வாயிலாக அதற்கான விளக்கத்தை அளித்திருக்கிறார். சிவரஞ்சனி. ஜெனிஃபர், நவீன் பட்நாயக்கை பொறுத்த வரைக்கும் வி.கே. பாண்டியனுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டில் தான் அவர் தொடர்ச்சியா இருந்து வந்தார். ஆனாலும் இறுதியாக தன்னுடைய அரசியல் வாரிசு வி.கே. பாண்டியன் கிடையாது என்கிற நிலைக்கு அவர் தள்ளப்பட்டதன் அந்த அரசியல் அழுத்தம் இருக்குல்ல, அதோட பின்னணி. நவீன் பட்நாயக் ஆரம்ப முதலே சொல்லி வந்தது என்னன்னா, தன்னுடைய வாரிசு யார் என்பதை அவர் குறிப்பிட்டு சொல்லவில்லை. கிட்டத்தட்ட 2019 தேர்தலிலும் கூட அவருடைய உடல்நிலை குறித்து பல்வேறு சந்தேகங்கள் எழுப்பப்பட்டது. தற்போதும் கூட அவருடைய உடல்நிலை குறித்து சந்தேகங்கள் எழுப்பப்பட்டது. அவர் அதற்கான பதிலாக எப்போதும் கூறி வந்தது, எனக்கு உடல்நிலை நன்றாக இருக்கிறது, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஒரு மாதம் கடும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் நான் தொடர் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்தேன். இந்த சூழலில் தான் இப்போது இந்த மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது என்னுடைய உடல்நிலை பொறுத்து. அது முற்றிலும் தவறான கருத்து அப்படிங்கிறத தெளிவுபடுத்திட்டு, அதோட கூட அவர் இன்னொரு விஷயத்தை தொடர்ந்து என்ன தெளிவுபடுத்தியிருக்காருன்னா, என்னுடைய அரசியல் வாரிசு என்பதை ஒடிஷா மக்கள் தான் முடிவு செய்வார்கள் என்பதை அவர் மீண்டும் மீண்டும் அறிவிட்டு கூறி வருகிறார். இந்த குறிப்பிட்ட சூழல் என்னவாக இருந்ததுன்னா, பிரச்சாரத்தின் போது வி.கே. பாண்டியனை எதிர்த்து ஒரு பிரச்சாரம் அப்படிங்கிறது ஒரு ஷேப் எடுக்கும் போதும் அவர் தொடர்ந்து என்ன பண்ணார்னா, என்னுடைய வாரிசு வி.கே. பாண்டியன் இல்லை என்கிறதை அவருடைய தொடர்ந்தே கடந்த 2 வருடங்களாகவே அவர் சொல்லக்கூடிய கருத்தாக அது இருந்தது. குறிப்பாக பிஜு ஜனதா தளில் வி.கே. பாண்டியன் இணைகிறார் அப்படிங்கிற தகவல் வந்தவுடனே 6 மாதங்களுக்கு முன்னாடியும் அவருடைய வாரிசு வி.கே. பாண்டியனா என்பதாக கேள்விகள் எழுந்தது. அப்போதும் என்னுடைய வாரிசை ஒடிஷா மக்கள் தேர்ந்தெடுப்பார்கள், வி.கே. பாண்டியன் என்னுடைய வாரிசு அல்ல அப்படிங்கிறதாக தான் அவருடைய நிலைப்பாடு இருந்தது. அந்த நிலைப்பாட்டிற்கான பிரச்சாரத்தின் போது எதிர்கருத்தாக அவர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இதற்கு நாங்கள் எதிர்வினை ஆற்றலை, சரியான நேரத்தில் இதற்கு சரியான பதிலை நாங்கள் கொடுக்கல அப்படிங்கிற ரீதியிலாக தான் இப்பொழுது அதற்கான பதிலை அவர்கள் தொடர்ந்து கொடுத்து வருகிறார்கள். சிவரஞ்சனி. ஜெனிஃபர், நீங்க குறிப்பிட்டது போலவே பாஜகவை பொறுத்த வரைக்கும் அனைத்து தேர்தல் பரப்புரைகளையும் அவங்க மீண்டும் மீண்டும் முன்வைத்தது இந்த ஒடியா அடையாளத்தை. அதாவது ஆளும் கட்சியிடம், அதாவது ஆட்சியில வி.கே. பாண்டியனுடைய அதிகாரம் அதிகமாக இருக்கிறது. ஒடிஷாவை சேர்ந்த பல தலைவர்களை புறக்கணிச்சுட்டு நவீன் பட்நாயக் இவருக்கு அதிகாரம் வழங்கி இருக்கிறதா திரும்ப திரும்ப பாஜக தலைவர்கள் முன் வச்சு வந்தாங்க. அந்த ஒரு பரப்புரைக்கு அப்பவே நவீன் பட்நாயக் தரப்பிடமிருந்து பதிலடி தரப்படவில்லையா? அந்த பரப்புரைக்கு இந்த ஒடிஷாவினுடைய தேர்தலை பொறுத்த வரைக்கும் 7 கட்டங்களாக இந்தியாவினுடைய தேர்தல் நடந்தாலும் கடைசி 4 கட்ட தேர்தல்களில் தான் ஒடிஷாவினுடைய தேர்தல் அப்படிங்கிறது இணைந்தது. ஒடிஷாவினுடைய தேர்தல் அந்த 4 கட்டங்களில் முதல் 2 கட்டங்களில் தொடர்ந்து பாஜக இந்த ஒரு எதிர்கருத்துக்களை தொடரும் போது அதற்கான எதிர்வினைகளை பல்வேறு இடங்களில் அவர்கள் ஆற்றிட்டு வந்தார்கள். ஆனால் அது போதுமான அளவு இல்லை. ஜெனிஃபர், நீங்க இணைப்பிலேயே காத்திருங்க. தற்போது ஓய்வு